இறுதியாக மனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் யூசுப் அபு சுனைன் ஹஃபிظல்லாஹு நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள் என்ற தலைப்பாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்னால் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்லி, அதாவது அல்லாஹ் தஆலா சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹதீஸுல் குத்ஸி அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாராவது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பை, அல்லாஹ் சொல்கிறான், நான் என்னுடைய படைப்பை தண்டிக்க நினைத்து விட்டால், என்னுடைய அடியார்களை நான் தண்டிக்க நினைத்தால் குர்ஆனோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை நான் பார்ப்பேன். குர்ஆனை சுமந்தவர்கள், ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், மரணம் செய்யக்கூடியவர்களை பார்ப்பேன். இரண்டாவது மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்களை நான் பார்ப்பேன். அப்போது என்னுடைய கோபம் தணிந்துவிடும், குறைந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நாங்கள் ஹதீஸ்ல குத்ஸியில் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி கூட்டை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எந்த ஒரு சோதனை உலகத்தில் ஏற்பட்டாலும் அந்த சோதனை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பராமரித்து மஸ்ஜிதோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அந்த சோதனைகளின் மூலமாக, அனர்த்தங்களின் மூலமாக ஏற்பட மாட்டாது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சூரா ஸுமருடைய கடைசி வசனங்களை ஓதினார்கள். அந்த மிம்பர் 2 தடவைகள் அசைய ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் குர்ஆனை எங்களுக்கு நாம் ஓதக்கூடிய குர்ஆனை எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள், குர்ஆனை கொண்டு அமல் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்வது, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக, குர்ஆன் ஓதக்கூடிய நாவை நான் தண்டிக்க மாட்டேன் நரகத்தை கொண்டு, குர்ஆனை சுமந்த உள்ளத்தை நான் தண்டிக்க மாட்டேன், குர்ஆனை கேட்ட காதையும் நான் தண்டிக்க மாட்டேன், குர்ஆன் ஓதுவதை பார்த்து ஓதுகின்ற கண்ணை கூட நான் தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி தயாராகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பன் வேண்டுமாக இருந்தால், மன நிம்மதி தரக்கூடிய நண்பன் வேண்டுமாக இருந்தால் குர்ஆனை உங்களுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறந்த பிரியாண தோழர்கள் வேண்டுமாக இருந்தால் வானவர்களை உங்களுடைய பிரியாண தோழர்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நேசர் வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று நான் மரணம் செய்தேன், கற்றுக்கொண்டேன், முன்னேறி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டாம். அப்படி நீங்கள் சொன்னால் உங்களுடைய இஹ்லாஸ் பறி போய்விடும். நீங்கள் படிக்கக்கூடிய, ஓதக்கூடிய, மரணம் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டிய மாத்திரமாக்கிக் கொள்ளுங்கள். பிரபல்யத்தை தேட வேண்டாம். பிரபல்யத்தை விட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், அது உங்களை அழித்துவிடும். அவன் மோமின் எப்படிப்பட்டவென்றால், அவன் உலகத்தில் அறிமுகமற்றவனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அவுலியாக்களுக்கு மத்தியில் நீ, நல்லவர்களுக்கு மத்தியில் நீ வந்தால், சபைக்கு சென்றால் உன்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. உலமாக்களுக்கு மத்தியில் வந்தால் உன்னுடைய நாவை நீ பாதுகாத்து, உன்னுடைய அறிவை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. வனவனவென்று பேசுவதை உனக்கு நான் எச்சரிக்கின்றேன். இதை உன்னிடத்தில் கேட்கப்பட்டால், கேட்கப்பட்டு உனக்கு தெரியாவிட்டால், தெரியாது என்று சொல்வதற்கு நீ வைக்கப்படாது. உலமாக்கள் அவ்வாறு தெரியாத விடயங்களுக்கு தெரியாது என்று சொல்லிக்கிறார். குறிப்பாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல கேள்விகள் கேட்கப்பட்டும் தெரிந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்து விட்டு மற்றவற்றை தெரியாது என்று சொன்னார்கள். பெருமையை விட்டு நான் எச்சரிக்கின்றேன், அது ஷைத்தானுடைய தன்மையாகும். அது சாபத்துக்கு காரணமாக அது மாறிவிடும். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதற்கு ஃபிரௌன், ஹாமான், காரூன் போன்றவர்கள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும். எப்படி காரூனை அல்லாஹ் பூமிக்குள்ளால் சொல்லி வாங்கினான், அவருடைய தற்பெருமையின் காரணத்தினால். ஒரு நல்லடியார், ஒரு பெரியார் சொல்கிறார், நான் தவாஃப் செய்கின்ற போது ஒரு மனிதனை பார்த்தேன். அவர் பெருமையோடு மமதியோடு அவருக்கு சூழல் அவரை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவருக்கு பின்னால் அவருடைய பாதுகாவலர்கள் மிகவும், அதாவது ஒரு கண்ணியத்துக்கு மத்தியிலே ஒரு தவாஃப் செய்து கொண்டிருந்தார். தவாஃப் செய்யக்கூடிய இடம் அது பணிவை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவையை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் தவாஃபுடைய நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் யாரும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு படையினர்களோடு அவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடியதை நான் கண்டேன். பிறகு அதே மனிதனை நான் பகதாதில் ஒரு பாலம், பகதாதில் இருக்கக்கூடிய பகதாதுடைய பாலத்திலே கண்டேன். அவர் மக்களுக்கு மத்தியில் யாசித்துக் கொண்டிருந்தார். அவரை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது அவருக்கு நான் உரையாடுகின்ற பேசுகின்ற போது அவர் சொன்னார், நான் தான் அடியார்கள் பணிவோடு நடக்க வேண்டிய இடத்தில் பெருமையோடு நடந்தேன். அல்லாஹு தஆலா கண்ணியத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அந்த பெருமையோடு மமதியோடு தவாஃப் செய்த மனிதனை கூட அல்லாஹு தஆலா பிச்சைக்காரனாக, ஒரு யாசகனாக, ஒன்றுமில்லாதவனாக ஆக்கி அல்லாஹ் சோதித்தான், இழிவுபடுத்தினான். இமாம் ரிஃபாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஒன்றுதான். அவர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் என்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா பாதைகளிலும் நான் பயணித்து சென்றேன். அவைகளில் பணிவு, அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, அல்லாஹ்வின் பக்கம் தேவை காண்பது என்ற விடயத்தை தவிர வேறு எந்த விடயத்தையும் நான் சிறந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக நான் காணவில்லை. அப்போது அவருக்கு எப்படி கேட்கப்பட்டது? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும், அடியார்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், நபி அவருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்துவிடும். மனிதன் அவன் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை பெற்று வாழ வேண்டும். அவன் பச்சோந்தியை போன்ற உலகத்தில் வாழக்கூடாது, விசுவாசமாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அபூ உபைத் அல்-காசிம் இப்னு ஸல்லாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் மக்காவுக்கு சென்றேன். அப்போது காபாவுக்கு முன்னால் நான் இருந்தேன். காபாவுக்கு முன்னால் நான் சென்று உறங்குகின்ற போது என்னுடைய காலை நீட்டிக்கொண்டு தூங்கினேன். அப்போது மக்காவில் வாழ்ந்த ஒரு
சிறந்த ஒரு பெண் ஆயிஷா என்று சொல்லக்கூடிய பெண், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்ல வேறொரு பெண் வந்து அவள் ஒரு சிறந்த நல்ல ஒரு பெண்ணாக இபாதத் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீடர்களில் ஒருவராக அவர்களுடைய சேர்ந்து வாழ்ந்த ஒரு பெண்ணாக அந்த பெண் கருதப்படுகிறாள். அந்த பெண், நான் காபாவுக்கு முன்னால் காலை நீட்டி உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பெண் என்னிடத்தில் சொன்னால், நீங்கள் ஒரு ஆலிம் என்று, ஒரு அறிஞர் என்று மக்கள் சொல்கிறார்கள், ஆனால் காபாவுக்கு முன்னால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டுமே. நீங்கள் காபாவுக்கு முன்னால் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்களுடைய அந்த பேர் பட்டியலில் இருந்து உங்களுடைய பேர் சிலப்போது நீக்கப்படலாம் என்று அந்த பெண் அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம் அவர்களுக்கு எச்சரித்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய பிள்ளைகள் மனைவிமார்களுடைய விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். நேரங்களை வீணடிப்பதை விட்டு அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுங்கள். என்று எங்களுடைய சமூகத்தை பாருங்கள், அது எப்படி இருக்கிறது, குழப்பங்களும் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. சின்ன சின்ன விடயங்களுக்காக எல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய சபைகளை பாருங்கள், வெறுமனை சிரித்துக் கொண்டும் விளையாட்டுக் கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் உலக விடயங்களை பற்றி பேசக்கூடிய சபைகளாக மாறிவிட்டது. கட்டிடங்களை, வீடு வாசல்களை, கனரக வாகனங்களை, ஆடம்பர வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியதாக தங்களுடைய சபைகள் துனியாவுடைய சபைகளாக மாறிவிட்டது. புறம் பேசுதல், கோல் செல்லுதல், பொறாமைப்படுதல், மற்றவருடைய மான மரியாதைகளை கலங்க விளைவித்தல், இது போன்ற விடயங்களில் தான் எங்களுடைய சபைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது அடியார்களே, ஆனால் என்னுடைய முன்னோருடைய சபை எப்படி இருந்தது? திக்ரிலே, துஆவிலே, குர்ஆன் திலாவத்திலே, நல்ல விஷயங்களை வாசிப்பதிலே, ஹதீசுகளை வாசிப்பதிலே, நல்ல விடயங்களை பேசுவதில் தான் அவருடைய சபைகள் காணப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்று குறைந்து, அதாவது கிரகணம் எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும், அது போன்ற இவ்வாறான விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய சமூகத்தை விட்டு குறைந்து விட்டது. பாவமான விடயங்கள், மோசமான விடயங்களும் பெருகிவிட்டது. விபச்சாரம் பெருகிவிட்டது, வட்டி பெருகிவிட்டது, பாவங்கள் அனாச்சாரங்கள் பெருகிவிட்டது, மற்றவருடைய மான மரியாதையை போக்குவது பெருகிவிட்டது, மற்றவருடைய உடைமைகளுக்கு களங்கம் விளைவிப்பது, அத்துமீறுவது பெருகிவிட்டது. இன்று பொதுவாக வெளிரங்கமாக விபச்சாரம் பரவிவிட்டது. பெற்றோர்கள் எங்கே? பிள்ளைகளை வளர்க்கின்ற விடத்தில் பெற்றோர்கள் எங்கே? அவருடைய பொறுப்புகள் எங்கே? ஒரு கவிதையை சொன்னார்கள், நீங்கள் பக்குவமாக வாழுங்கள், உடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் பக்குவமாக வாழ்வார்கள். ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமில்லாத விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கண்ணியத்தை பாழாக்கக்கூடியவர்களே, மற்றவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தக்கூடியவர்களே, உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவர்களே, நீங்கள் இழிவோடு தான் வாழ்வீர்கள். நீங்கள் சுதந்திரமானவர்களாக கண்ணியமான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை நீங்கள் பறிக்கக்கூடாது. யார் விபச்சாரம் செய்வார்களோ அவருடைய குடும்பத்தில் விபச்சாரம் இடம்பெறும். அறிவாளியே, நீ அறிவுள்ளவனாக இருந்தால் இதை விளங்கிக் கொள்வாயாக. யார் வீட்டில் 2000 திருகங்களை கொடுத்து விபச்சாரத்தில் ஈடுபடுவார்களோ அவருடைய வீட்டில் திருகத்தின் மூலமாக விபச்சாரம் நடைபெறும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உம்மு தர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பெண்மணி பைத்துல் மக்திஸில் 6 மாதம் வாழ்வார்கள், திமஷ்கில் 6 மாதம் வாழ்வார்கள். தன்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் கழித்திருக்கிறார்கள். அந்த பெண் அந்த மஸ்ஜித் உமவி என்று சொல்லப்படக்கூடிய தமஸ்கஸில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி, சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், அவர்களுக்கு ஒரு பாட வகுப்பு இருக்கும். அவருடைய வகுப்புக்கு கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய அந்த பெண்ணுடைய வகுப்பில் கலந்து கொள்வார்கள். அந்த பெண் சொல்வார்களாம், அறிவில் சிறந்தது அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற சிறு வயதிலே அந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் முதுமை அடைந்ததற்கு பின்னால் அந்த ஞானத்தை கொண்டு நீங்கள் அமல் செய்ய வேண்டும். அந்த பெண் எப்போதும் தொடரக்கூடிய நல்ல பெண்ணாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த அவருடைய பயான் நிகழ்ச்சிகளுக்கு ஹலீஃபாக்கள் கூட வந்து கலந்து கொள்வார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு சொல்வார்களாம், அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்க இருக்கிறான், எனக்கு நீங்கள் ஹலாலை மாத்திரம்தான் உணவாக தர வேண்டும். ஹராத்தின் பக்கம், சந்தேகமான விடயங்களின் பக்கம் உடைய கை செல்லக்கூடாது. நஜ்முத்தீன் அல் ருஸ்ஸி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாமை பாருங்கள். அவர் சொல்கிறார்கள், அவருடைய தாய் சொன்னதாக, நானும் என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால் தாயுடைய பராமரிப்பில் தான் வாழ்ந்தோம், சிறப்பாக வளர்க்கப்பட்டோம், நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டோம். எப்படி தொழ வேண்டும் என்ற தாய் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், ஒழுக்கத்தை சொல்லித் தந்தார்கள். குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய விடயத்தில் எங்களுடைய கற்றுத்தரக்கூடிய விடயத்தில் கவனம் செலுத்தினார்கள். எங்களுடைய குர்ஆனை கற்றுத்தந்த எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு, ஷேக்மார்களுக்கு சிறந்த ஊதியத்தை, சம்பளத்தையும் வழங்கினார்கள். தாய் வழங்கினார்கள். எங்களை சிறந்த முறையில் வளர்த்தெடுத்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் நன்மை ஆதரவு கொண்டவர்களாக எங்களுடைய தாய் எங்களை சிறப்பாக வளர்த்தார்கள் என்று அந்த இமாமுடைய தாய் அந்த இமாமுக்கு சொன்னதாக அந்த இமாம் சொல்லக்கூடிய கருத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான், அந்த குழந்தை வளர்ப்பின் மூலம் நன்மையை தருவான் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய தாய் எங்களை வளர்த்தார்கள் என்று தாய் சொன்னதை அந்த பெரியார் சொல்கிறார். எனவே எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுத்துக்க, எப்படி உலமாக்களை இந்த தாய் உருவாக்கி இருக்கிறாள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அழிந்து போகக்கூடிய உலகத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டாமே பெண்ணே, அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் விடைபெற்று சென்று 2வது பகுதியிலே அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய வெளிரங்கத்தை நீங்கள் சீராக்குவதில் முயற்சி செய்யுங்கள், அப்போது உங்களுடைய உள்ரங்கம் சீராகிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அவர்கள் நேரான பாதையில் சென்றால் நாங்கள் அவர்களுக்கு வானத்திலிருந்து பரக்கத்துகளை நாங்கள் பொழிய வைப்போம். சூரா ஜின் 16வது வசனம். நல்ல மனிதர் முஸ்லிமான மனிதர் யார் என்றால், நல்ல முஸ்லிம் என்றால் அவர் தன்னை மோசமான விடயங்களை விட்டும் காத்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சந்தைகள் இருக்கக்கூடிய வீணான சபைகளை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். அது உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தூரமாக்கிவிடும். மடையர்களோடு சேர்ந்து வாழ்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். உங்கள் ஒருவர் நன்மை ஏவ பாவத்தை தடுக்க விரும்பினால் அவர் பொறுமை என்ற அந்த தன்மையை தன்னிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் நன்மை தருவான் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும். புறாம் பேசுவது, கோல் சொல்வது, மற்றவருடைய மானத்தில் கை வைப்பது, இது போன்ற விடயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி, மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர், ஹதீஸ் சொந்தக்காரர், சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது யாரை பற்றியும் புறம் பேசியதாக நான் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. புறம் பேசிய சம்பந்தமான கேள்வி இடத்தில் கேட்கக்கூடாது. யாரை பற்றி புறம் பேசாமல் நான் வாழ்ந்து மரணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் இமாம் புகாரி ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். தராவிக்கு பின்னால் அவர்கள் அமர்ந்து குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு பக்குவமாக வாழ்ந்தவர்கள் யாரை பற்றியும் புறம் பேசாமல் வாழ வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதே போன்று மஸ்ரூக் இப்னு அஜிதா ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கிறார்கள், அவரை பார்த்து ஒருவர் சொன்னாராம், நீங்கள் காரிமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் கண்ணியமாக இருப்பது, அவங்களுடைய கண்ணியம் அவர்களுக்கு கண்ணியம், உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய கேவலம் அவர்களுக்கும் கேவலம். எனவே நீங்கள் வறுமையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். இப்போது அந்த துவா செய்த அந்த மனிதனுக்கு மஸ்ரூக் அஜிதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துவா செய்தார்கள், மீண்டும் துவா செய்தார்கள். அல்லாஹ் உன்னை அந்த மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து இன்னும் ஒரு மனிதர் வந்து துவா செய்தார். எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா வறுமையை பயப்படுவதை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாக்க வேண்டும், மேலெண்ணங்களை விட்டு அல்லாஹ் உன்னை உலகத்தை பார்த்து மேலெண்ணம் கொள்வதை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா மடையர்களோடு நீ கலந்து இருப்பதை விட்டும் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு மனிதன் மஸ்ரூக் அஜிதா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து துவா செய்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி கதீப் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் நேற்று ஒரு துவாவை செய்து முழுமையாக புனித மக்காமுக்கு, அதாவது மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா வெற்றி விடைபெற்று அந்த அடிப்படையில் எங்களுடைய 291வது தொடரிலே முதலாவது ஹுத்பா அல்லாஹ்வுடைய திருநாமம், பொதுவாக அல்லாஹ்வுடைய திருநாமம் நாங்கள் விளங்க வேண்டும், படிக்க வேண்டும், அவைகளை வைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தமான 2 திருநாமங்களும் மிக தாக்கம் செலுத்தக்கூடியவை என்பதை கதீப் அவர் அழகாக ஆதாரபூர்வமாக முன்னிறுத்தி பேசினார்கள். அந்த அடிப்படையில் அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லக்கூடியவர்கள், மிக குறிப்பாக நோய், சோதனைகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த திருநாமத்தை நாங்கள் மொழிய வேண்டும், உச்சரிக்க வேண்டும். 2வது ஹுத்பாவிலே கதீப் அவர்கள் விவாகரத்து, அது எப்போது அது ஒரு மருந்தை போன்று அதை ஒரு கடைசி தீர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வரையறைகள் என்ன, கட்டுப்பாடுகள் என்ன, முறைகள் என்ன என்பதை அழகாக முன்வைத்தார். சுருக்கமாக அதை நாங்கள் தேவைகள் ஏற்படுகின்ற போது முறையாக நாங்கள் அணுகி அதை நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கட்டளை நாங்கள் மதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். 3வது ஹுத்பாவிலே குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவருடைய கண்ணியம் பேசப்பட்டது. குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை மதித்து உலகத்தில் வாழ பழகிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை கண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து நல்ல விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.